அன்பு எப்போது முழுமையடைகிறது என்றால், நீ உலகின் எல்லா ரூபங்களிலும் என்னை காணும் போதுதான். கருணை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மகா சக்தியாகும். அது அமைதியற்ற இதயத்தையும் அமைதியானதாக மாற்றுகிறது. அன்பை தவிர வேறு எதுவுமே நிஜமான உண்மை இல்லை. ஏனெனில் அன்பே இறைவனின் பரமாத்மாவின் வடிவமாகும். மேலும் பாவம் தன் உருவத்தை மணிமகுடத்தில் அலங்கரித்துக் கொள்ளும் போது பூமியின் ஒவ்வொரு அணுவில் இருந்தும் ஒரே ஒரு குரல் தான் எழுகிறது. தேவகைக்கு பிறக்கும் 8ஆம் குழந்தை எனக்கு காலன் ஆவானா? நான் இன்று வரை அவளுக்கு பிறந்துள்ள 7 குழந்தைகளை அளித்திருக்கிறேன். இன்றைய நள்ளிரவு பௌர்ணமி சமயத்தில் அந்த 8ஆம் குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தையை அழித்து என்னுடைய காலனை அழித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழுவேன். வாசுதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. என்ன நடக்கிறது? என்ன இங்கு ஏன் வெளிச்சம் மறைந்தது? என்ன இது? என்ன ஒளி இது? என்ன நடக்கிறது? என்ன ஆகிறது? என்ன ஒளி இது? வாசுதேவா, தேவகி, பயப்படாதீர்கள். நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தை வடிவத்தில் என்னை அடைவதற்கு நீண்ட காலம் தவம் செய்துள்ளீர்கள். உங்களது அதீத அன்பினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இன்று இங்கு உங்களுக்காக பிறந்துள்ளேன். வாசுதேவா, தாமதிக்காதே. என்னை விரைவில் யமுனையை கடந்து கோகுலம் கொண்டு செல். அங்கு நந்தாவின் மனைவி யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றுள்ளார். யசோதா பிரசவம் முடிந்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பாள். அவளிடம் என்னை வைத்துவிட்டு அவளது குழந்தையை இங்கு கொண்டு வா. விரைவில் இதை செய் வாசுதேவா.
மதுராவையே ஆள்கின்ற மகாபலி கம்சனுக்கு வணக்கங்கள். இது நள்ளிரவு சமயம் பிரபு. இந்த சமயத்தில் தான் உங்கள் தங்கை தேவகிக்கு 8ஆம் குழந்தை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கவிருக்கிறது. பிறந்துவிட்டது. இதுவரை இத்தனை குழந்தைகளையும் நான் என் கரங்கள் கொண்டு அளித்தேன். அவ்வகையில் அக்குழந்தையையும் அளிப்பேன். என்ன? எனக்கே காலனாக பிறக்கும் அக்குழந்தையை என் கரம் கொண்டு நசுக்கு விடுவேன். காரிருள் சூழ்ந்த காராகிரகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டம் திதியில் ஆதிசேஷனை படுக்கையாய்க் கொண்ட ஆதி பகவானே, எங்கள் மடியில் வந்து விளையாட பிறந்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய சகோதரர்களை உன்னுடைய மாமன் கம்சன் இரக்கமின்றி கொண்டு விட்டான். உலகையே காக்கும் பரந்தாமன் எங்கள் மடியில் வந்து மழலையாக விளையாட பிறந்தும் அவனை நான் கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களை மன்னித்துவிடு மகனே. இருந்தாலும் கோகுலத்தில் நீ இருக்க வேண்டும். வளர்ந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் மகனே. எங்களை காப்பாற்ற வேண்டும். அதுவரை உன் தந்தை உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். உன் தந்தையும் தாயும் மன்னித்துக்கொள். என்னுடைய காலனா சிவன் ஒரு பெண் குழந்தையா? அண்ணா, நான் கரங்களை கூப்பி கேட்கின்றேன், மன்றாடி கேட்கிறேன். இக்குழந்தையை விட்டு விடுங்கள். அசிரீதி சொன்னது உங்களுக்கு பிறக்கும் 8ஆம் குழந்தை, அதுவும் ஆண் குழந்தைதானே அண்ணா. விட்டு விடுங்கள் இக்குழந்தையை, நான் மன்றாடி கேட்கின்றேன். இக்குழந்தையின் முகத்தை பார்த்தால் இரக்கம் வரவில்லையா? பிறந்தது 8ஆம் குழந்தை. ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, அதை அழிப்பேன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அன்று அந்த அசுரீதி சொன்னது பொய்யாகிவிட்டது தேவகி. கம்சா, உன்னிடம் நான் மன்றாடி கேட்கிறேன். இது பெண் குழந்தை தானே?
அசிரிதி சொன்னது ஆண் குழந்தைதான் உனக்கு காலனாவான் என்று. இது பெண்தானே? விட்டுவிடு கம்சா, தயவு கூர்ந்து கேட்கிறேன். இக்குழந்தையை அழிக்க வேண்டாம். தேவகியை பார், உன் தங்கைதானே. உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லையா? நீ கரங்களை கூப்பி மன்றாடி கேட்கிறேன், விட்டுவிடு. அழித்தே தீருவேன். இது என்ன? வேண்டாம். முட்டாள் கம்சனே, என்னை கொன்று உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. உனது அழிவு காலம் தொடங்கி விட்டது. இந்த பூலோகத்தை ஆளப் போகிறவன் வந்துவிட்டான். கடவுள் பிறந்து விட்டார். உன்னை போன்ற பாவிகளின் மரணம் நிச்சயம்தான். இல்லை, எனது காலன் திறந்து விட்டானா? விடப்போவதில்லை. அவனை அழித்து தீருவேன். விடமாட்டேன், விடவே மாட்டேன். Krishna, Krishna,